வாஸ்துங்கிறது மூட நம்பிக்கையா அல்லது அறிவியலா அப்படிங்கறத உங்ககிட்டயே விடுறேன். இங்க அணுக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. இதை நான் கண்ணால பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. சோ இதுக்கு வந்து எனக்கு எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வேணும். சரியா? என்னால இங்க இருக்கிற விஷயத்த வந்து கண்ணால பார்க்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய அணுக்கள் நான் கண்ணால பார்க்க முடியாது. இதற்கு எனக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். சோ பார்க்க முடியாத அணுவை நான் இல்லைன்னு சொன்னா இது மூட நம்பிக்கையா அறிவியலா? என்னுடைய அறிவுக்கு அது இல்லைன்னு தோணுது. சரியா? அப்ப நான் அதனுடைய உபகரணம் வைத்து பார்க்கும் போது அது இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிப்பேன். சரியா? அதே மாதிரி ஒருவருடைய அறிவுக்கு எட்டின ஒரு விஷயம் மற்றவருடைய அறிவுக்கு எட்டல அப்படின்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை. நம்மளா சுட்டிடுறோம். ஒவ்வொருவருடைய அறிவுக்கு ஒவ்வொரு மாதிரி எட்டி இருக்கு. சரி, இப்போ நம்ம அறிவுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு வீடு ஒண்ணு கட்டுறோம். இப்ப இந்த வீட்டுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கீழ் திசையில ஒரு கதவு வைக்கிறோம். அதாவது இப்ப கிழக்கு திசை, நம்ம சூரியன் உதிக்கக்கூடிய திசையில ஒரு கதவு வைக்கிறோம். சரியா? இப்ப நான் என்ன பண்றேன், இதற்கு வந்து நான் கிழக்குன்னு பேர் சொல்றேன். சோ கிழக்குல இருந்து சூரியன் மேற்குல மறையறதுனால இங்க வந்து மேற்கு ஆப்போசிட்ல போய் மறையுது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல சோ வடக்கு, இங்கு தெற்கு. ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீட்டுல ஒரு வாசல், அதாவது முன்வாசல், தலைவாசல் சொல்றோம் இல்லையா? தலைவாசல் வந்து கிழக்கு சைடு சூரியனை பார்த்து நான் வைக்கிறேன். சரியா? அடுத்தது சூரியன் மறையக்கூடிய திசை மேற்கு, வடக்கு, தெற்கு. இதுக்கப்புறம் நம்ம கதவு ஜன்னல் எங்க வேணாமோ வச்சுக்கலாமா வேண்டாமாங்கிறத அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வாஸ்து எதனுடைய அடிப்படையில உருவாச்சுன்னு மட்டும் பார்க்கலாம். சூரியனுடைய வட்டப்பாதை, அதே மாதிரி பூமியினுடைய வட்டப்பாதை. தெரியுமா தெரியாதா? சூரியனை மையமா வச்சு பூமி சுற்றி வருது. சரி, ஓகே. இப்ப நம்ம சிம்பிளா பார்க்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெய்லி காலையில இப்ப எனக்கு ஒரு வீட்டு முன்னாடி ஒரு குச்சி இருக்குன்னு வச்சுக்கலாம். வீட்டு முன்னாடி இப்போ என்னுடைய வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாசல் இருக்கு. இந்த வாசலுக்கு இந்த சைடு கொஞ்ச நாள் சூரியனும் இந்த சைடு கொஞ்ச நாள் சூரியனும் உதிக்கும். அது பாத்துருக்கோமா நம்ம லைவா? ஸ்ட்ரைட்டா சூரியன் வந்து 2 நாள் மட்டும்தான் உதிக்கும். அதாவது அந்த சமநாள்னு சொல்லக்கூடிய அந்த 2 நாள் மட்டும்தான் என்ன பண்ணும், சூரியன் வந்து சரியா கீழ் திசை நோக்கி உதிக்கும். மற்றபடி இந்த பக்கம் பயணமும் இந்த பக்கம் பயணமும் மாத்தி 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 போகும். சரியா? இப்படி இருக்கும். இப்ப என்னன்னா இங்கு கம்ப நட்டுறேன். சரியா? வீட்டுக்கு முன்னாடி ஒரு முகூர்த்தங்கால்னு வச்சுக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி ஒரு முகூர்த்தங்கால் நம்ம போடுறோம். போட்டுட்டு கொஞ்ச நாள் பார்த்தோம்னா சூரியன் இந்த பக்கமாகவும் கொஞ்ச நாள் சூரியன் இந்த பக்கமாகவும் பயணம் செய்யும். சரியா? குறிப்பிட்ட நாள் என்ன ஆகும்னா சங்கராந்தின்னு ஏற்பட்டு இங்கிருந்து மறுபடியும் சூரியன் இப்படி பயணம் நோக்கி செய்யும். குறிப்பிட்ட நாள்ல இங்க சங்கராந்தி ஏற்பட்டு ஒரு சுழற்சியை இப்படியே சுத்திட்டே இருக்கும். சரியா? இப்போ சூரியனுடைய சுழற்சி பூமிக்கு ஆப்போசிட்டா இருக்குமா இல்ல பூமியை ஒத்து இருக்குமா? நம்ம இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரியும் அங்கிருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரியும். சரி, ஓகே. இப்போ பாருங்க, நான் இப்படி நிக்கிறேன். சரியா? கிழக்கு பார்த்து நிற்கிறேன். சரியா? இப்ப நான் என்ன பண்றேன், இத கிழக்குன்னு வச்சுக்கலாமா? இப்ப கிழக்கு எனக்கு இந்த பக்கம் இருக்கு. சரியா? எனக்கு இந்த பக்கம் கிழக்கு. சரியா? இப்ப நான் கிழக்கு திசையில பார்த்து நிற்கிறேன். எனக்கு சூரியன் இங்க உதிக்குது. இங்க உதிக்கக்கூடிய மாதம் என்னன்னா மார்ச் 21 இப்ப உதிக்குது. சரியா? செப்டம்பரும் உதிக்கும். ஃபர்ஸ்ட் சூரியனுடைய சுற்று எப்படிங்கறத பார்க்கலாம். சரியா? சும்மா அறிவியல்னா பூமி சுத்துது, சூரியன் சுத்துது, அதனால இப்படி பண்ணாங்கிறத விட சரியா என்ன பண்ணிருக்காங்கிறது தெளிவா நம்ம விளக்கம் சொல்லலாம். சரியா? அதற்கப்புறம் அறிவியலா மூடநம்பிக்கையாங்கிறது பிக்ஸ் பண்ணலாம். சரியா? சோ கிழக்கு நோக்கி நிற்கிற இப்ப சூரியன் இங்க உதிக்குது. சரியா? மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் கொஞ்சம் தள்ளி உதிக்குது, மே மாசம் கொஞ்சம் தள்ளி உதிக்குது, ஜூன் மாசம் தள்ளி உதிக்குது, மறுபடியும் ஜூலை ஆகஸ்ட் போது இப்படியே வருது. சரியா? அதாவது மார்ச் மாசம் இங்க, ஏப்ரல், மே, ஜூன். சோ சூரியன் என்ன ஆகுது, இப்படி உதிச்சிட்டே வருது. புரியுதா? சூரியன் எப்படி உதிக்குது, என்னுடைய இடதுகை பக்கமா இப்படி உதிச்சிட்டு வருது. சரியா?
உதிச்சிட்டு வந்து ஜூன் மாசம் இங்க நின்னு ஜூன் மாசம் அப்படியே திரும்புது. திரும்பி சோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இங்க மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா உதிக்குது செப்டம்பர். சரியா? செப்டம்பர் மறுபடியும் 21ல செப்டம்பர் 21 இந்த 18 அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தேதிகள் வச்சுக்கலாம் இப்பத்துக்கு. சரியா? சோ இந்த மாதிரி தேதிகள்ல இங்க உதிக்குது. உதிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா செப்டம்பர்ல இருந்து சோ அக்டோபர், அதுக்கப்புறம் நவம்பர், இங்க டிசம்பர், இங்க ஜனவரி, இங்க பிப்ரவரி. சோ மறுபடியும் இப்படியே வந்து மறுபடியும் இங்கேயே வருது. சரியா? அப்போ நான் இப்படி இருந்தா சூரியனுடைய சுற்று எப்படி உதிக்குது? மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். சோ சூரியன் இப்படி சுத்துதுன்னா மார்ச் மாசம் இங்க இருக்குது, ஏப்ரல் இங்க இருக்குது, மே இங்க இருக்குது, ஜூன் இருக்கு, ஜூலை இருக்கு, ஆகஸ்ட் இருக்கு, செப்டம்பர் மறுபடியும் என்னுடைய நேர்ல இருக்கு, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எண்ட்ல போகுது சங்கராந்திக்கு, மறுபடியும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு சொல்லி இப்படி வருது. சரியா? அப்ப சூரியன் இப்படி சுத்துது. சரியா? சரி, அடுத்ததுக்கு வரலாம். நம்முடைய இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் மாசம் தான் உதயம்னு சொல்றோம். சரியா? அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச்ல இருந்து எடுக்கிறாங்க. அதாவது மார்ச்ல இருந்து இந்த வசந்த காலம், அதாவது பகல் பொழுது ஆரம்பம்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? பகல் பொழுது ஆரம்பமாகக்கூடிய காலம். இன்னும் சொல்ல போறதுன்னா நமக்கு நீண்ட பகல் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, நமக்கு நீண்ட பகல் அது என்ன மாசம் ஏற்படுது? ஜூன், ஜூலைல ஏற்படுது. சரியா? ஜூன் மாசம் ஏற்படுது. இன்னும் சொல்ல போறதுன்னா கரெக்டா. சரியா? அப்போ மார்ச் மாசம் உதயமாகக்கூடிய சூரியன் ஜூன் மாசம் நீண்ட பகலா மாறி மறுபடியும் ஜூலை, ஆகஸ்ட் எல்லாம் வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறுகி என்ன ஆகுதுன்னா ஒரு இரவு பயணத்தை நோக்கி டிசம்பர் மாசம் நமக்கு முழுமையான இரவா மாறியது. சோ ஜூன் மாசம் அதிக பகலாகவும் டிசம்பர் மாசம் குறைந்த பகலாகவும் இருக்குது. சரியா? அதாவது நீண்ட இரவாக மாறியது டிசம்பர்ல. சரியா? இப்படிதான் இருக்கு. இங்க சூரியன் இங்க உதிக்குது, வெளிச்சம் இங்க வர 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 அதிகமாகுது. இங்க அதிகமான வெளிச்சம் மீண்டும் கம்மியாயி வந்து இங்க வந்து முழுமையா கம்மியாகி இங்க போகும்போது இன்னும் முழுமையா கம்மியாயிருது. சரியா? கம்மியாகி அப்படியே வரும்போது மறுபடியும் உதிக்க வரக்கு இங்க வருது. சோ இப்படிதான் வந்து சூரியன் ஆரம்பிக்குது. இப்போ இதுல வந்து நம்ம வருணன் சொன்னா நம்ம என்ன சொல்லிருப்போம்? வருணன் யாரு? உதய கடவுள்னு சொல்லியிருப்போம். கரெக்டா? வருணன் வந்து உதய கடவுள். சரியா? ஸ்ட்ரெயிட்டா பார்க்கும்போது சூரிய உதயம் அப்படிங்கறத நான் யாருன்னு சொல்றேன்? அருணோதயம் அப்படிங்கறத வருணம் அப்படின்னு மாறுச்சுன்னு சொன்னேன். வருணம்னாவே என்ன? கலர். வர்ணம் தீட்டுனா ஒரு கலரை தீட்டுன்னு அர்த்தம். அதாவது ஒளியை கொடு அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப ஒளி அப்படிங்கிறதுக்கு பெயர் தான் வருணம். அப்ப ஒளி உதயமாகிற மாதம் இது மார்ச் மாசம். சோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா வருணன் அப்படின்னு போடுறேன். சரியா? அப்ப மார்ச் மாசம் என்னுடைய இதுல வர்ணன் அப்படின்னு இருக்கு. சரியா? அடுத்தது நான் என்ன பண்றேன்? வர்ணனுக்கு அப்புறம் இந்த 12 மாதங்களையும் நான் 8 திசைகளா பிரிக்கிறேன். வர்ணனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா நிருதி. சரியா? அதற்கப்புறம் இருக்கக்கூடிய கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா யமன். சரியா? அதற்கப்புறம் இருக்கக்கூடியது அக்னி. சரியா? அதற்கப்புறம் இருக்கக்கூடியது இந்திரன். சரியா? அதற்கப்புறம் இருக்கக்கூடியது இந்திரன். சோ இந்திரனுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது யாரு? ஈசானன். சரியா? இங்கு குபேரன், இங்கு வாயு. சரியா? இப்போ இந்த அஷ்ட திக்குபாலகரான இப்படி அமைச்சிட்டேன். சரியா? நம்ம என்ன பண்றோம்? இன்னும் எளிமையா சொல்றதுன்னா பூமியில, சரியா, பூமி எடுத்துக்கலாம் இப்பத்துக்கு. சரியா? பூமியில கிழக்குல யார் இருக்கான்னு சொல்லி சொல்லுவோம்? கிழக்குல இந்திரன் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? பூமியை பொறுத்தளவு கிழக்கு யாரு? இந்திரன். சரியா? அடுத்தது இந்திரனுக்கு அப்புறம் யார் இருக்கிறான்னு சொன்னேன்? இங்கு ஈசானன், இங்கு வடக்கு குபேரன், இங்கு வடமேற்கு வாயு. சரியா? மேற்குல யாரு? வருணன், மலை கடவுள்ன்றவாங்க உடனே. சரியா? அடுத்தது தென்மேற்குல யார் இருக்கா? வருணனுக்கு அப்புறம் நிருதி. சரியா? தெற்குல யமன். அடுத்தது இங்க
சரியா? சோ இதுதான் வீடு கட்டும் போது நம்ம பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. வீடு கட்டும் போது கிழக்கு திசை இந்திரன், வடகிழக்கு ஈசானன், வடக்கு குபேரன், சரியா? வடமேற்கு வாயு, மேற்கு வருணன், தென்மேற்கு நிருதி, தெற்கு யமன், தென்கிழக்கு அக்னி திசைன்னு சொல்லி பண்றோம். சரியா? வாஸ்துனுடைய அடிப்படையில் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இது வாஸ்து. சரியா? இப்ப நம்ம சூரிய வட்ட பாதைக்கு வரலாம். சரியா? இப்ப சூரிய வட்ட பாதையில நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், நான் கிழக்கு நோக்கி நிற்கிறேன். கிழக்கு நோக்கி இருக்கும்போது கொஞ்சம் ஒளி தெரியுது. சரியா? இந்த ஒளி அதிகமாகி 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 இங்க வரும்போது நீண்ட ஒளியா மாறுது. இந்த இடத்துல சூரியன் வரும்போது அப்படியே இது வந்து ரியல் லைஃப்ல நீங்க பார்க்கலாம். டெய்லி காலையில சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இங்க வரும்போது அப்படியே அதிகமாகும், மறுபடியும் இங்க வரும்போது அப்படியே கம்மியாகி 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 இங்க வரும்போது சமநாளா ஏற்படும். மறுபடியும் இந்த பக்கம் போகும்போது பகல் குறைந்து கொண்டே போய் இருள் நீண்டுட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருள் ரொம்ப நீளும். அதற்கப்புறம் மறுபடியும் வரும்போது இருள் கம்மியாயிரும். அப்படியே வந்து சமநாள்ல வரும். மறுபடியும் இப்படி. சோ இப்படிதான் சுத்துது. ஏன் சார் அது அங்கிருந்து சுத்துது, இங்க இருந்து சுத்தக்கூடாதா கேட்கலாம்ல? இப்போ சமநாள் 2 இருக்கு. சமநாள் இங்க 2 இருக்கு. ஒன்னு முன்னாடி ஒன்னு பின்னாடி. சரியா? ஒன்னு முன்னாடி ஒன்னு பின்னாடி இருக்கு. இங்கிருந்து சுத்துறதா ஏன் எடுக்க கூடாதுன்னா, வருணன்கிறது என்ன? உதயம். சூரிய உதயம் நமக்கு இங்கிருந்து இப்படிதானே வருது. இப்ப நான் நடுவுல இருக்கேன். சூரியன் உதயமாயி பின்னாடி தானே வரையுது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க தான் எடுக்கிறேன். சூரியன் வந்து முன்னாடி எனக்கு எடுக்கிறேன். சரியா? அப்ப முன்னாடி எடுத்து நான் என்ன பண்றேன், இங்கிருந்து அப்படியே ஒரு வட்டம் போடுறேன். என்னை சுற்றி ஒரு வட்டம் போடுறேன். சரியா? என்னை சுற்றி வட்டம் போடும்போது இங்க இருக்கக்கூடிய சூரியன் உதயமாகுது. உதயமான சூரியன் அப்படியே கொஞ்சம் நகரும் போது இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி ஆகுது. இங்க வரும்போது இன்னும் வெயில் ஜாஸ்தியாகி பகல் பொழுது ரொம்ப நீட்டிச்சு கொடுக்குது. மறுபடியும் இங்க வந்து அப்படியே இப்படி வரும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகி 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 போய் மறுபடியும் சமநாளுக்கு வந்துருது. இதுவும் சமநாள் தான். ஆனா இது மறைவு நாள், சூரியனுடைய மறைவு நாள். எனக்கு பின்பக்கம் அளவா இருக்குது. சோ மறைவு நாள். அடுத்தது மீண்டும் என்ன ஆயிருது, இரவு பொழுது கொஞ்சம் கொஞ்சமா கூடி 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 இந்த இடத்துல வரும்போது எனக்கு இரவு பொழுது ரொம்ப அதிகமாயிருது. நீண்டு மறுபடியும் இந்த இடத்துல வர 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 சோ மறுபடியும் சமநாள் நோக்கி வந்துருச்சு. அப்போ இது வந்து வானியல் வட்டப்பாதை, இது பூமியினுடைய வட்டப்பாதை. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது வானியலினுடைய வட்டப்பாதை, வருணன். சரியா? கிழக்கு திசை யாரு? வருணன். சரியா? வருணனுக்கு அப்புறம் நிருதி. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா வெயிலுடைய தாக்கம் அதிகமாக அதிகமாக நம்ம எல்லாத்துக்கும் பேர் கொடுத்து பார்க்கலாம். வருணன்னா உதயம். சரியா? நிருதினா அதை விட கொஞ்சம் அதிகமா குழப்பமா ரொம்ப கொஞ்சம் வெளிச்சமா இருக்கக்கூடிய மாதம் சொல்லுவாங்க. சரியா? அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யமன். யமன் என்ன பண்ணுவான், முற்றிலுமே வெப்பத்தை ரொம்பவே கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். சரியா? சோ யமன். அடுத்தது அக்னி. அக்னிங்கிறது அந்த வெப்பம் கொஞ்சம் ஆறக்கூடிய காலம். நெருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகி என்னது ஆறக்கூடிய காலம் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்னியினுடைய காலம்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அதற்கப்புறம் இருக்கக்கூடியது இந்திரன். இந்திரன் யாரு? மலைக்கடவுள். நம்ம புராணத்துல இருந்து சொல்லப்படுறது வந்து இந்திரன் மலைக்கடவுள். சரியா? அப்ப இந்திரன் மலைக்கடவுள். அப்ப மலையை கொடுக்குறான். அடுத்தது வரும் பாத்தீங்க அப்படின்னா மலையில இருந்து யாரு கொடுக்குறா? சோ ஈசானன். சரியா? அடுத்தது ஈசனுடைய ஸ்தானமா இருக்கு. அடுத்தது குபேரன். அடுத்தது வாயு ஸ்தானமா இருக்கு. சரியா? இப்ப இப்படி இருக்கு வானியல் பாதை. சரியா? இப்போ இது ரெண்டு புரிஞ்சுதா? இது ரெண்டு புரியுதா? இப்ப நான் என்ன பண்றேன், இதை ஏன் நான் இப்படி அமைச்சேன், இது புரியுது எனக்கு. இது புரியுது இல்ல? வானியல் வட்ட பாதை புரியுது இல்ல? நான் வந்து கிழக்கு நோக்கி நிக்கிறேன். டெய்லி கிழக்குல பாக்குறேன். சூரியன் ஒரு நாள் இங்க உதிக்குது. இங்க வரும்போது சமநாளா இருக்குது. கொஞ்சம் ஜாஸ்தியாகுது ஜாஸ்தியாகுது ஜாஸ்தியாகுது. நீண்ட பகலா போகுது. மறுபடியும் எனக்கு திரும்பி வருது. வர 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 மறுபடியும் பகல் கொஞ்சம் கம்மியாகி கம்மியாகி மறுபடியும் சமநாள் வருது. மறுபடியும் இங்க போகும்போது நீண்ட இரவு பொழுதா மாறி இந்த இடத்துல மறுபடியும் சமநாள் வந்து நிக்குது. இந்த பகுதி புரியுது இல்ல? சரியா? சரி, இப்போ என்னுடைய அறிவுக்கு நான் வரேன். சரியா? இப்போ நான் என்னுடைய அறிவுக்கு வரேன். எனக்கு இங்க போகும்போது பகல் அதிகமா இருக்கு. இந்த இடத்துக்கு சூரியன் வரும்போது இருள் அதிகமா இருக்கு. சரியா? நான் பகல்ல தீபம் ஏற்றுவனா இருள்ல தீபம் ஏற்றுவனா? நான் பகல்ல தீபம் ஏற்றுவனா இருள தீபம் ஏற்றுவனா? இருளில் தீபம் ஏற்றுவேன். சரியா? இப்ப எனக்கு என்ன ஆகுது, சூரியன் இங்க இருக்கும்போது பகலா இருக்கு. சரியா? இது இங்க போக 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 என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வரும்போது இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாகுது. இந்த இடத்துல வரும்போது நல்ல வெளிச்சமா இருக்கு. சோ இப்படியே வர 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 இந்த இடத்துல இருளாகுது. இப்படியே வர 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 இந்த பக்கம் இப்ப என்ன ஆகுது, இந்த பக்கம் ஃபுல்லா பகல் பொழுதாகும், இந்த பக்கம் பொழுதும் ஃபுல்லாமே இருள் பொழுதாகும். நம்ம பிரிக்கலாமா? சூரியனை பொறுத்தளவு சூரியன் இந்த பக்கம் உதிக்கக்கூடிய மாதம் எல்லாமே இருள் பொழுது நமக்கு.
சூரியன் இந்த பக்கம் உதிக்கக்கூடிய மாதம் எல்லாமே பகல் பொழுது. சரியா? நான் கிழக்கு நோக்கி நின்றால் எனக்கு வலது பக்கம் சூரியன் உதிக்கக்கூடிய மாதம் எல்லாமே இரவு பொழுதாகவும் இடது பக்கம் உதிக்கக்கூடிய மாதம் எல்லாமே பகல் பொழுதாகவும் விளங்கும். புரியுதா? நான் கிழக்கு நோக்கி நின்றால் எனக்கு வலது பக்கம் சூரியன் உதிக்கக்கூடிய மாதங்கள் அனைத்துமே இருள் பக்கமா இருக்கும், இருள் அதிகமாவே இருக்கும். சரியா? எனக்கு இடது பக்கம் சூரியன் உதிக்கக்கூடிய மாதம் எல்லாமே பகல் பொழுது அதிகமா இருக்கும், வெப்பம் எல்லாம் அதிகமா இருக்கும். இந்த கான்செப்ட் புரிஞ்சா போதும். சரியா? சரி, இப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த பக்கம் எல்லாமே இருள் பொழுதா, நான் கிழக்கு நோக்கி நின்றால் எனக்கு வலதுபுறம் என்ன திசை இருக்குது? தெற்கும் தென்கிழக்கும், சரியா, தென்மேற்கும் இருக்கு. சரியா? தெற்கும் தென்கிழக்கும் தென்மேற்கும் இருக்கு, பின்னாடி மேற்கு இருக்கு. அப்ப இந்த திசை அத்தனையுமே என்ன ஆகுது? இருள் சூழ்ந்த பகுதியா மாறுது. இந்த திசை அத்தனையும், ஏன்னா இந்த பக்கம் சூரியன் வந்து உதிக்கும் போது சூரியனே நமக்கு ஒளி கொடுக்கிறதுக்கு கஷ்டப்படுது. சரியா? நீண்ட இரவு பொழுதா மாறுது. உலகிற்கே ஒளி கொடுப்போம் அவன் தானே. சோ அவனே என்ன பண்றான்? ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு முழுக்க முழுக்க இரவு பொழுதா இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒளியை ஏற்றுறேன். ஒளியை ஏற்றும் போது தான் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? அக்னி மூலைன்னு சொல்லி இந்த இடத்துல என்ன பண்றேன்? சமையல் அறைய வைக்கிறேன். சரியா? அக்னி மூலைன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்? தீய எரிய விடுறேன். ஒண்ணு. அடுத்தது வடக்கு நோக்கி தெய்வங்களை வைக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. வடக்கு நோக்கி தீபம் போடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? தெற்குல இருந்தாதானே வடக்கு நோக்கி நம்ம போட முடியும். தெற்குல இருந்தாதான் வடக்கு நோக்கி போட முடியும். சோ தெற்குல வச்சு வடக்கு நோக்கி தீபத்தை போடுறேன். சரியா? அடுத்தது சாமி ரூம் எந்த இடத்துல வைக்கலாம் சொல்லி சொல்லுவாங்க? இங்கேயும் வைக்கலாம், அதே சமயத்துல எந்த இடத்துல வைக்கலாம்? இந்த தென்மேற்குலையும் வைக்கலாங்குவாங்க. சரியா? அப்ப தென்மேற்குல வச்சாலும் தீபம் போடுறது என்ன? சோ இந்த மூணுமே இருள் சார்ந்த பகுதிகள். சோ இந்த இடத்துல எனக்கு ஒளி தேவைப்படுது, அதனால இதெல்லாம் பண்றேன். சரியா? அடுத்தது மறைவான விஷயங்களும் நான் என்ன பண்ணுவேன்? இருள தான் பண்ணுவேன். சரியா? மறைவான சில விஷயங்களும் இருள தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தூங்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கு முன்னாடி போய் தூங்குவோமா, தனியா போய் தூங்குவோமா? ஒரு ஆண் பெண் இணைதல் அப்படிங்கிறது ஏற்படுது. சோ எல்லாரும் முன்னாடி நடக்குமா, அது தனியா ஏற்படுமா? சரியா? ஒரு கழிப்பறைக்கு போறீங்க, சரியா, ஒரு கழிப்பிடத்துக்கு போறீங்க. சரியா? இது எல்லாமே நீங்க மறைவா தானே பண்ணுவீங்க. இது எல்லாமே நீங்க மறைவா பண்ணுவீங்க. சோ இந்த பகுதி முழுக்க மறைவான பகுதி, இது ஃபுல்லா இருளான பகுதி. அதனாலதான் இங்க வந்து என்ன பண்றாங்க? பெட்ரூம் கட்டுறாங்க. இந்த இடத்துல என்ன பண்றோம்? பாத்ரூம் கட்டுறாங்க. புரியுதா நான் சொல்ற விஷயம்? இவை எல்லாமே இருளான பகுதி. இந்த இருளான பகுதியில நமக்கு ஒளி தேவைப்படுறதுனால இந்த இடத்துல தெய்வ ரூமும் வச்சு, தெய்வத்துக்கும் என்ன தேவைப்படுது? கருவறைன்னு நம்ம என்ன பண்றோம்? என்னதான் வெட்ட வெளிச்சமா பெரிய கோவிலா இருந்தா கூட தெய்வத்துக்கிட்ட விளக்கேற்றினாதான் என்ன பண்ணுவோம்? தெய்வம் தெரியும். அதனால கருவறைன்னு சொல்லிட்டு தெய்வ ரூம் கூட எப்படி இருக்கும்? இருட்டாதான் இருக்கும். சோ இது எல்லாமே இருளான பகுதி. சோ சாமி ரூம் வைக்கிறதாகட்டும், அதே மாதிரி பாத்ரூம் வைக்கிறதாகட்டும். பாத்ரூம் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தோடனே பாத்ரூம் தான் இருக்கும். முதல்ல பழைய வீடெல்லாம் இப்பதான் இந்த பக்கம் வச்சுக்கிட்டாங்க. சரியா? இப்பதான் வாயு மூலையில கொண்டு போய் பாத்ரூம் வச்சுட்டு இருக்காங்க. முதல்ல எங்க இருக்கும்? இந்த அக்னி மூலைன்னு சொல்றோம்ல, அந்த இடத்துலதான் பழைய பாத்ரூம் எல்லாம் இருக்கும். சரியா? சோ இது மறைவான பகுதி. சரியா? இந்த மறைவான பகுதியில நமக்கு ஒளி தேவைப்படுறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம்? ஒளியை ஏற்படுத்தி, சோ இப்படியே வந்து 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 நம்ம என்ன பண்றோம்? இந்த பக்கம் ஃபுல்லாமே என்ன ரூம்? மறைவான விஷயத்துக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது அத்தனையும் இந்த பக்கம் வைக்கிறோம். சரியா? இங்கெல்லாம் ஒளி அதிகமா இருக்கு. அதனால ஒளிக்கு ஆப்போசிட்ல நம்ம பண்றோம். நம்ம எப்பவுமே ஆப்போசிட் தான் பண்ணுவோம். ஆப்போசிட்டா தான் பண்ணணும். அதே மாதிரி பகல்ல நமக்கு ஒளி தேவையில்லை, ஏன்னா சூரிய ஒளியே இருக்குது நமக்கு. சரியா? இருளுங்கும் போது நான் என்ன பண்ணுவேன்? அந்த இருளை விரட்டுவதற்கு நான் என்ன பண்ணுவேன்? விளக்கேற்றுவேன். அதனாலதான் இருளை விளக்குவதுதான் விளக்கு. சரி, அப்ப இருளை விளக்குவது விளக்குன்னா அதனாலதான் விளக்க நான் எந்த இடத்துல ஏத்தணும்? சோ இந்த பக்கம் சைட்ல ஏத்தணும். ஏன்னா இது ஃபுல்லாமே இருளான பகுதி. சூரியன் இந்த பக்கம் வரும்போது இது முழுக்க முழுக்க எல்லாமே இருளான பகுதி. நான் அக்னி ஏற்றணும்னு சொல்றேன். சரியா? நியாயத்துக்கு சூரியன் இங்க இருக்கும் போதுதான் எனக்கு வெப்பத்தை கொடுக்கறான் அக்னி. ஆனால் எனக்கு ஆப்போசிட்ல ஒண்ணுமே இல்லாதனால நான் என்ன பண்றேன்? நானா அக்னியை உண்டாக்கிக்கிறேன் மனிதருக்கு உட்படுத்தி. சரியா? சூரியன் மறையிற நேரம் நம்ம இப்படி விளக்கை ஏற்றி
நம்முடைய அறிவினால தானே இருள் போகிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், விளக்கணும்னு ஏத்துறோம். நம்முடைய அறிவினால தானே பண்றோம் நம்ம. அதே விஷயம்தான். சூரியன் முழு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த பக்கம் எல்லாம், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா முழு இருளை தரக்கூடிய மாதங்கள். இதெல்லாம் கணக்கே நீங்க பண்ணி பார்த்துக்கலாம். என்ன பண்ணி பார்த்துக்கலாம் பண்ணா, சூரியன் மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம், மே மாசம், ஜூன் மாசம், ஜூலை மாசம், ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் ஒளி கரெக்டா இருக்கும். சரியா? செப்டம்பர்ல இருந்து படிப்படியா கம்மியாகும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் போது முழுமையா கம்மியாயிரும். சரியா? மறுபடியும் டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படிங்கும் போது அப்படியே மறுபடியும் லைட்டா ஒளி கூட ஆரம்பிக்கும். சோ சமநாள் அப்படிங்கிறது தான் நமக்கு சமநாள். சோ இதிலிருந்து வரக்கூடிய ஒரு பக்கம், இதிலிருந்து வரக்கூடிய ஒரு பக்கம். புரியுதா நான் சொல்றது? சரியா? சரி, அப்போ இடது பக்கம் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடது பக்கம் நம்ம ஒளி ஏற்றக்கூடிய, இது வந்து இருள் பகுதி அல்லவா, இந்த பக்கம் ஒளி ஏற்றக்கூடிய விஷயமாகவும் அந்த பிரபஞ்சத்திற்கு எதிராகவும் சிலது அமைக்கலாம். சரியா? நீர் தொட்டிகள். ஏன்னா இந்த பக்கம் எல்லாம் வெளிச்சம் அதிகமா இருக்குல்ல, இந்த பக்கம் எல்லாம் வெளிச்சம் அதிகமா இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா நீர் தொட்டி அமைக்கிறேன். மற்றொன்று இந்த ஸ்டோர் ரூம்னு சொல்றோம்ல, சேர்த்தக்கூடிய அறை. அதே மாதிரி ஒளியேற்றக்கூடிய ஒரு தன்மை. எதெல்லாம் விரிவடையணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த பக்கம் வைக்கலாம். எதெல்லாம் விரிவடையணும்னு நினைக்கிறோமோ, எதெல்லாம் கம்மியாகணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இங்க வைக்கலாம். புரியுதா? எதெல்லாம் கம்மியாகணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இங்க வைக்கலாம். எதெல்லாம் அதிகமாகணும், ஒரு அறிவு என்ன ஆகணும், கம்மியாகணுமா அதிகமாகணுமா? அதிகமாகணும் இல்லையா? அப்ப அறிவு அதிகமாகணும்னா நம்ம படிக்கக்கூடிய ரூம், சரியா, அந்த ஸ்டடி ரூம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எந்த பக்கம் அமைக்கலாம், நமக்கு இடது பக்கம் அமைக்கலாம். புரியுதா நான் சொல்ற விஷயம் இதெல்லாம்? சரியா? சுத்தமா ஒளியே அற்று எங்கேயுமே கிடையாது. ஆக்சுவலா ஒளியே இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு சின்ன ஒளியாவது வேணும். அதனால நம்ம அறிவை யூஸ் பண்ணி அதை பண்ணி இந்த இடத்துல இருந்தா இதுக்கு ஆப்போசிட். அப்போ ஏன் சமையல் ரூம் அந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா, சமையல் ரூம் வந்து ரொம்ப அதிகமா கொழுந்து விட்டு எறியக்கூடிய ஒரு தீ. சரியா? அப்ப வெளிச்சம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்குங்கிறதுக்காக தான். சரியா? சமையல் பண்ணும்போது வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான். தீபம் அப்படிங்கிறது சிறிய ஒளி, எனக்கு சிறிய ஒளியாவே இருந்தால் போதுமானதுங்கிறது. சரியா? படுக்கை அறையிலையும் நம்ம சின்ன ஒளி தான் ஏற்படுத்தி வைப்போம். சரியா? அதே மாதிரி குளியல் அறையிலையும் அதே மாதிரி தான். குளியல் அறையில பெரிய லைட்டை போட்டு நீங்க குளிப்பீங்களா? எல்லாத்துக்கும் தெரிய மாதிரி ஃபுல்லா கிடையாது இல்ல. சோ அந்த விஷயம் தான். சரியா? எல்லாத்துக்குமே சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு.